மதுரையில் தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளதால் மாநகராட்சி அலுவலக நுழைவாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டு அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகளில் தனியார் மையத்தை புகுத்தும் அரசாணை 152 மற்றும் 139 ரத்து செய்ய வேண்டும். குறைந்தபட்ச ஊதிய அரசாணையின்படி தினச்சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி பண்டிகை போனஸாக 1 மாத சம்பளம் வழங்க வேண்டியும் சென்னை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் காவல்துறையின் அராஜகத்தை கண்டித்தும் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தை நடத்த உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவர்லேண்ட் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை வெளியேற்றி தொழிற்சங்கங்களையும் தொழிலாளர்களையும் அவமதிக்கும் அதிகாரிகளையும் வெளியேற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் மதுரையில் தூய்மை பணிகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னைக்கு நீங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு, அதுவும் பெஞ்சு கிடையாது, சிங்கிள் ஜட்ஜு, ஒரு தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து உடனடியாக அமுல்படுத்த துடிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஒரு பெஞ்சு தீர்ப்பு கொடுத்து தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யலாம்னு தீர்ப்பு கொடுத்து 3 ஆண்டுகள் கடிந்த பின் கூட நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் மதிச்சிங்களா? அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் காலில் போட்டு மிதிச்சிங்க. என்ன பண்ணீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிட்டீங்க.